நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the holy name of the Lord be glorified. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். Dear children of God, I had a great pleasure to meet you through this message. எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. Let's read Job chapter 1 verse 21. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லிவிட்டு, Job said, the Lord gave and the Lord has taken away. யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோமானால், If we read Job chapter 3 verse 1, அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து அவர் பிறந்த நாளை சபித்தார். he cursed the day of his birth. அநேகர் கொரோனாவின் காலத்திலும் பஞ்ச காலத்திலும் உபத்திரவத்தின் காலத்தை பார்த்து யோபை போல சோர்ந்து போயிருப்பார்கள். Many people, they are as tired as like Job during this period of pestilence, famine and tribulation period. சில பேர் வாழ்க்கையிலே நஷ்டம் வந்து விட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள். When some people lost their lives, they will commit suicide. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், இதற்காகவா கர்த்தர் வந்தார்? The Lord gave and the Lord has taken away. For this purpose, Lord, come the Lord. கர்த்தர் அழிக்க வரமாட்டார், ஆசீர்வாதத்தை எடுக்க வரமாட்டார், வியாதியை நமக்கு கொடுக்க வரமாட்டார். The Lord will not destroy, He will not take the blessings, He will not give us sickness. யோபு தப்பாக சொல்லிவிட்டார். சாத்தான் தான் சோதிக்க போகிறேன் என்றான், சாத்தான் தான் ஆசீர்வாதத்தை எடுக்க போகிறேன் என்றான், சாத்தான் தான் வியாதியை கொடுக்க போகிறேன் என்றான். Job said wrong. Satan said was going to test. Satan said was going to take the blessings. Satan said was going to give sickness. ஆண்டவர் எடுத்து விட்டார் என்று யோபு சொன்னார். யோபு மனம் திரும்பி யோபின் புஸ்தகம் 42ஆம் வசனத்து அதிகாரத்திலே நான் ஆண்டவரை பற்றி சொன்னது தப்பு என்று மனம் வருந்தினான். Job said, the Lord has taken away, but he repentance in Job chapter 41 and 42, he repented that I was wrong about the Lord. கொரோனா நோயை அவர் உனக்கு கொடுக்க மாட்டார். He will not give you the corona disease. உன் பொருளையோ உன் பணத்தையோ அவர் எடுக்க மாட்டார். He will not take your belongings or your money. யாராவது நஷ்டம் வந்து விட்டால் கர்த்தர் எடுத்து விட்டார் என்று சொல்லாதீர்கள். If someone loses, do not say that the Lord has taken away. யாருக்காவது வேதனையோ துன்பமோ வந்தால் நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம் என்று சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடாதீர்கள். When someone is in pain and suffering, don't say the suffering of the righteous is many and more, don't give up. அந்த துன்பத்தில் இருந்து விடுவிப்பார் என்று சொல்லுங்கள். Say that the Lord will deliver from that suffering. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். The Lord is pleased to bless Israel. ஆசீர்வாதத்தை எடுப்பதோ வியாதியை கொடுப்பதோ பஞ்சத்தையும் சோதனையும் கொடுப்பதோ அவர் சித்தமல்ல. To take the blessing, to give disease, to give famine and tribulation, is it not His will? தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே தேவ சித்தம். God's will is to bless the children of God. கர்த்தர் எடுத்து விட்டார் என்று சொல்லாதீர்கள். கர்த்தர் கொடுக்கிறவர், கர்த்தர் கொடுக்க வந்தவர். Do not say that the Lord has taken away. The Lord is the giver. He has come to give. பாலாக் பிலேயாமிடம் கூலி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றான். Balak give wages to Balaam, cruise the people of Israel and must be destroyed. இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். The Israelites means saved. Have accepted the Lord. They are born to bless. பிலேயாம் 3 முறை வகை தேடுகிறான் இஸ்ரவேலரை சபிக்கும்படியாக. Balaam sought 3 times to cruise Israelites. ஆண்டவர் முடியாது, இஸ்ரவேலை சபிக்க முடியாது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றார். The Lord say cannot, Israel cannot be cruised. I want to bless Israel. ஆசீர்வதிப்பதுதான் அவர் சித்தம். உலகத்தில் வியாதியை கொடுப்பது அவர் சித்தம் அல்ல. His will is to bless. It is not His will to give sickness to the world. அப்போ ஏன் கொரோனா வந்திருக்கிறது? நம்முடைய மீறுதல் நிமித்தமும் நம் கீழ்ப்படியாமல் நிமித்தமும் கொரோனா வந்திருக்கிறது. Then why corona comes? Even though our transgressions, our disobedience, corona is coming. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் சுவிசேஷம் 37, 38, 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், Read Matthew chapter 24 verse 37, 38 and 39.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே இயேசு மகாராஜாவின் காலத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. But as the days of Noah were, so also will be the coming of Son of Man be. Hallelujah. நோவாவின் காலத்தில் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். Let's read Genesis chapter 6 verse 11. As the days of Moses, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது. the earth also was corrupt before God, and the earth was filled with cruelty. இந்த சீர்கெட்ட உலகத்தில் நோவா மாத்திரம் பிழைத்து வாழ்ந்தான். Only Noah is the survivor in this corrupt earth. காரணம் எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 6:9. Take the cars and read it. Genesis chapter 6 verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Noah was a just man, perfect in his generations. Noah walked with God. நோவா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்ததினால், Because Noah had such a spiritual experience, பூமி கொடுமையாய் இருந்தாலும், பூமி சீர்கெட்டு போய் இருந்தாலும், even though the earth is filled with violence and also was corrupt, நோவா மாத்திரம் காக்கப்பட்டார். ஹல்லேலூயா. only Noah was saved. Hallelujah. தேவ பிள்ளைகளே, உலகம் சீர்கெட்டு இருந்தாலும், Children of God, although the world is filled with violence, உலகம் கொடுமையால் நிறைந்திருந்தாலும், although the world is full of cruelty, உலகம் நோயினால் வாதிக்கப்பட்டிருந்தாலும், although the world is plagued by disease, உலகம் பஞ்சத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும், although the world suffers from famine, நாம் நீதிமானாய் உத்தமனாய் தன்னை மாற்றிக்கொண்டு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தால், we are just man changed into perfect if walked with God, நாமும் உயிரோடு வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். we too can live maybe a blessing. உலகம் எப்படியாயிருந்தாலும், சபை நடத்தப்படாமல் இருந்தாலும், நாமே தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். No matter how the world is, even if the churches are not held, we must walk with God. அன்றைக்கு நோவாவிற்கு உபதேசிக்க ஆட்கள் இல்லாத போதிலும் நோவா உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்திருந்தார். Although Noah had no men to teach that day, but Noah was a just man and walked with God. இன்றைக்கு தலை சிறந்த போதகர்கள் இருக்கிறார்கள் நமக்கு போதிப்பதற்கு. These days we have transcended pastors to teach us. அதை காட்டிலும் விளைவிக்க முடியாத வேதம் நம் கையில் இருக்கிறது. Rather than it, the priceless scripture is in our hand. இந்த வேதம் நம்மை நீதிமானாய் மாற்றும், தேவனோடு சஞ்சரிக்க வைக்கும். This scripture is made us perfect and make walk with God. நாம் இனி அனைவரும் வேதத்தை உணவாக்குவோம். Let us all feed the scripture. உலகம் போகிற போக்கை பார்க்கும்போது நோவா தாத்தா போலவே தன்னை மாற்றிக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வாழ முடியும். If we look at the way the world is going, only we could become like Noah grandpa, we can survive. பாதி வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, மீதி வாழ்க்கையை தேவனோடு வாழ்வோம். Lived off life, live the rest of your life with God. வளர்ந்து வர வாலிபர்கள் கூட இனி தேவனோடு சஞ்சரித்து வாழ, பரிசுத்தமாய் வாழ பாருங்கள். Even growing up children also walk with God and live holy. உலகமே கொடுமையால் நிறைந்திருந்து ஒரே நோவா மாத்திரம் ஜெயிக்கவில்லையா? The world was full of cruelty. Did not only a Noah can stand and win? ஏன் கொரோனாவுக்கு பயப்படுறீங்க? தைரியமாயிருங்க, விசுவாசமாயிருங்க. சங்கீதம் 91 சொல்கிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பிவித்து பாதுகாப்பார் என்று. Why are you afraid of corona? Be courageous, be faithful. Psalm chapter 91 says, He will escape and protect you, not the pestilence that walks in darkness. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. ஆமென். Amen.